நம்ம வேதத்தில் தேவன் எதையெல்லாம் அவர் உண்டாக்கினாரோ அது சிறந்ததாக இருந்தது, அது நல்லது என்று கண்டார் என்று போட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆதியில் காரியங்களை பார்க்கும்போது நமக்கு அநேக காரியங்கள் தெரியும். இன்றைக்கி ஒருவேளை நம்ம திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை குறித்து கேட்பதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இட் வில் பி பிரிண்டட் இன் அவர் மைண்ட். நம்ம மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிரும். நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன்? நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஏன் இந்த பூமியில் இருக்கிறோம். நீங்கள் ஏன் இந்த பூமியில் இருக்கீங்கன்னு தெரியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் ஏன் இந்த பூமியில் இருக்கிறீங்க? என்னமோ பிறந்துட்டேன். அதனால தான் ஒரு பாடகர் ஒருத்தர் பாடினார், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தா என் செல்ல மகனேன். ஏன்னா அவர் பிறந்தது ஏன்னு அவருக்கு தெரியல. why we are here in this earth, it's a very very important. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக வாழ்கிறேன். இந்த குரூப் என்ன குரூப்பு? திங்கிற குரூப்பு. எதுக்காக வாழ்றீங்கன்னா, நம்ம வாழ்றதுக்காக தான் சாப்பாடு. ஆனால் இந்த குரூப்பு சாப்பிட்றதுக்கே வாழுது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக தான் நான் உயிரோட இருக்கேன், இல்லைன்னா என்னைக்கே போய் சேர்ந்துருப்பேன். என்னுடைய புருஷனுடைய படுத்த தொல்லையெல்லாம் தாங்காமல் நான் என்னைக்கே செத்து போயிருக்கணும், ஆனால் ஏன் இன்ன வரைக்கும் சாகலை அப்படின்னா, 2 பிள்ளையை பெற்றுட்டேனே, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பிள்ளைக்காக வாழ்கிறேன். கடைசியில் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிள்ளை உடனே போ அப்படின்னுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ தெரியும் ஏன்டா பிள்ளைக்காக வாழ்ந்தோன்னு. பிள்ளைக்காக வாழ்கிறேன். சில பேர் வேற வழி இல்லாமல் தாய் தகப்பனுக்காக, சில பேர் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிக்காகவே வாழ்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், கல்யாணம் பண்ணாமலே அந்த பிள்ளைங்க, சில ஆண்கள் நான் பார்த்துருக்குறேன், அவங்க சகோதரிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பல வருஷம் திருமணம் பண்ணிக்காமலே வாழ்கிறாங்க. பீப்புள் ஆர் லிவிங் ஃபார் சம் அதர் திங். பட் ஆனால் நான் எதற்காக வாழ வேண்டும் என்று தேவன் படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்திலே நான் வாழும்போது தான் பரலோகத்தில் எனக்கு பலன் இருக்கும். இன்னும் சொல்ல போவோமானால், ஐ வில் ஹாவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் மை ஹார்ட். அல்லேலூயா. இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த ஃபேனை பார்க்குறீங்க. இந்த ஃபேனை முதல்ல எதுக்கு உருவாக்கி இருப்பாங்க? எதுக்கு உருவாக்கினாங்க? காற்று வரதுக்காக. இந்த ஃபேன் எப்படி சுற்றினா காற்று வருது? இப்படி சுற்றும் போது என்ன ஆகுது? காற்று கீழே வருது. ஒருவேளை இந்த ஃபேன் இப்படி சுற்றுனுச்சுன்னா காற்று இங்கேருந்து என்ன ஆகிடும்? மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி சுற்றினா என்ன அர்த்தம்? தன் வேலையை சரியாய் செய்கிறதுன்னு அர்த்தம். மாற்றி சுற்றுனுச்சுன்னா இட் இஸ் கால்டு மால் ஃபங்க்ஷனிங். திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷனிங். அப்படி மாற்றி சுற்றினா இது கால்டு மால் ஃபங்க்ஷனிங், அதாவது தவறாய் வேலை செய்கிறது. இப்படி இதை சரி பண்ணவே முடியல, இது மாற்றி மாற்றி சுற்றுது. அதுக்கப்புறம் இதை யாராவது பயன்படுத்துவோமா? சொல்லுங்கள், யாராவது பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். ஒரு ஸ்டவ் இருக்கு, அந்த ஸ்டவ்னுடைய நோக்கம் என்ன? அந்த ஸ்டவ் நெருப்பெரிக்கிறதுக்கு, அல்லது எலக்ட்ரிக் ஸ்டவ்னா கரண்ட்டில் நம்ம குக் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஆன் பண்ணாலும் கரண்ட் போனாலும் கரண்ட் மட்டும் செலவாகுது, ஹீட்டே வரலன்னா அதை யார் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ when that purpose of the created being is not fulfilled, then there is no point in having it. நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம்னா அந்த பொருள் உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றாவிடில் அந்த பொருள் அங்கே இருப்பதற்கு வேலை இல்லை, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. the creator, அதை உருவாக்கினவர் அதை உடைத்து வேறொன்றை செய்ய ஆரம்பித்துருவார். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிச்சம் வருமாங்கிறதுக்காக அநேக முயற்சிகளை செஞ்சாங்க. ஃபெயிலியர். மறுபடியும் அதை வச்சுக்கிட்டே இருந்த என்ன பிரயோஜனம்? தூக்கி போட்டாங்க. மறுபடியும் அடுத்தது ஒன்று செஞ்சாங்க. இப்படி ஃபெயிலியர்ஸ் தூக்கி போட்டு என்ன பண்ணாங்க? தன் நோக்கத்துக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒன்று படைக்கப்பட்டதனால் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? எத்தனை மனிதர்கள் இருக்கீங்க இங்கே? நல்ல கை உயர்த்திக்கான மனிதர்கள்லாம். அல்லேலூயா. அப்போ மனிதர்கள் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கம் இல்லாம எதையுமே படைக்கல. இப்ப நம்ம பாடியில எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது, ஆனால் எந்த உறுப்பும் ஒரு வேலையும் இல்லாமல், எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் படைக்கப்படவில்லை, நம்முடைய சரீரத்தில் காணப்படவில்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. மரம் ஏன் ஆண்டவர் உண்டாக்குனார்? அழகுக்காக மாத்திரம் இல்லைங்க,
ஆக்சிஜனை அது எடுத்து கார்பன் டை ஆக்சைடை பகலில் கொடுத்துட்டு பகல் நைட்டில் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. See the purpose, அது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? ஆக்சிஜனை இந்த எர்த்தில் அதிகமாக பெருக பண்ணுவதற்கு அது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, கடல்ல இருக்கிற தண்ணியை ஆவியாக மாற்றி அதை கொண்டு வந்து வழிகளிலே, நம்முடைய தரையிலே, நம்முடைய நாடுகளிலே, நம்முடைய வீடுகள் பக்கத்தில் தண்ணீராக பொழிகிறார். காரணம் என்ன? நமக்கு தண்ணி தேவைப்படுது. நம்ம எல்லாம் குடிச்சிட்டோம்னா தண்ணி இல்லாமல் போயிடும். அதனால மறுபடியும் என்ன பண்றாரு, தண்ணியை பம்ப் பண்றாரு. எந்த டியூபுமே போடலை. அல்லேலூயா. ஒரு டியூபை போட்டு ஒரு மோட்டர்லாம் ஃபிட் பண்ணலையே, எதுவுமே ஃபிட் பண்ணல. ஆனால் கடலில் இருக்கிற தண்ணியை அவர் பல ஸ்டேட்டுக்கு மாற்றி அதை ஆவியாக மாற்றி அப்படியே காற்றுனால ட்ராவல் பண்ண வச்சு மறுபடியும் கொண்டாந்து பூமியில் என்ன பண்ணுறாரு, பொழியும்படி செய்கிறார். ஸோ தேர் இஸ் அ பர்பஸ் ஃபார் எவ்ரி திங். முதல்ல நீங்களும் நான் நோட்ஸ் எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நோட்ஸ் எடுக்கிறவங்க உங்கள் நோட்ஸ் காமிங்க பார்ப்போம். ஓகே, நோட்டை தூக்கி காமிங்க, நோட்ஸ் வச்சிருக்கிறவங்க. ஓகே, ஸோ டேக் நோட்ஸ் டுடே. இன்னைக்கு நீங்கள் நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது என்ன? எந்த பொருளும் நோக்கம் இல்லாமல் படைக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கு நாம அந்த நோக்கத்தை தான் அறிந்து கொள்ள போகிறோம். Why I am created? What is the purpose? என்னை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வடிவமைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நீங்கள் நினைக்கிறீங்களா, வாழ்நாளெல்லாம் நம்ம எல்லாம் பில்லெல்லாம் பே பண்ணி நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டு நம்முடைய குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் சகிச்சு பிள்ளையை பெற்று இப்படியே வாழ்ந்து கடைசியில் சாகணுங்கிறதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை. There is definitely a purpose. தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறார். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா படைப்புக்கு மறுபடியும் நாம் வருவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே, எல்லாரும் வாசிங்க சேர்ந்து, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒரு சின்ன தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன மாற்றம். வானம் அப்படின்னா நமக்கு நிறைய ஐடியா இருக்கு. வானம்னா என்ன? ஓ, பூமி இது மேலே ப்ளூவா தெரியுது, அதான் வானம். அவ்வளோதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பைபிளில் ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? In the beginning God created heaven and earth. சில டிரான்ஸ்லேஷன்ல heavens and earth போட்டிருக்கு. பூமியை அல்ல, வானத்தை அல்ல, பரலோகத்தை படைத்தார்னு போட்டிருக்கு. இப்போ எல்லாரும் எப்படி வாசிக்கலாமா? ஆதியிலே தேவன் பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் என்னத்தை உண்டாக்குனாரா? பரலோகம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டாக்குனாரு? பரலோகம். பரலோகம் என்பது ஒரு நாடு. நல்லா கவனிக்கணும். பரலோகம் என்பது பூமியை உண்டாக்குவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசம் இந்த பூமியில இல்ல, ஏன்னா பூமியே அப்புறம் தான் வருது. பூமி வருவதற்கு முன்பாக ஒரு தேசம் என்று சொல்லும் போது தேவன் தன்னுடைய தூதர்களையும் தன்னுடைய பரிசுத்தவான்களையும் எல்லா விதமான அவங்களுடைய ஆளுகை செய்கிற ஒரு இடமாக தேவன் பரலோகத்தை உண்டாக்குகிறார். நல்ல கவனி. இந்த பரலோகத்துல அவர் உண்டாக்கின பரலோகத்தில் அவர் உண்டாக்கின தூதர்களை அவர் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே தேவன் ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. So heaven is the place of God. ஆண்டவருடைய இடம் எது? பரலோகம். அவருடைய வீடு எது? பரலோகம். பரலோகத்தை தான் அவர் ஆளுகை செய்கிறார். ஆனால் என்ன நடந்தது? அதற்கு பின்பாக மற்றொரு காரியத்தை உண்டாக்கினார். அது எதை உண்டாக்கினாரா? பூமியை உண்டாக்குகிறார். பூமி, நல்ல கவனிங்க, பூமி காணக்கூடிய ஒரு உலகம், காணக்கூடிய ஒரு நாடு. அதுக்கப்புறம் தான் துண்டு துண்டா போய் நாடுகளாக பிரிஞ்சிருச்சு. இப்போ ரஷ்யா பெரிய நாடாக இருந்துச்சு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லி USSRன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது உடஞ்சி தனித்தனி நாடுகளாக உஸ்பெஸ்கிஸ்தான், கிர்கிஸ்தான் இப்படின்னு எல்லாம் தானா மாறிடுச்சு. அப்போ முதல்ல ஒரு நாடாகத்தான் இருந்துச்சு. அதே போல தான் பூமி முழுவதுமே ஒரே நாடாக இருந்தது, ஒரே தேசமாகத்தான் இருந்தது. வெட்டாந்தரை எல்லாவற்றிலையும் மனிதர்கள் இருந்தார்கள், ஒரே தேசமாக இருந்தது. அதே போல பரலோகம் ஒரே தேசம், அந்த ஒரே தேசத்துல ஒரே ராஜா, அந்த ஒரே ராஜா சொல்லுகிறது அந்த ஒரே தேசத்துல நடக்கிறது. எல்லாரும் என்ன பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, தட் இஸ் an invisible country. இன்னொரு வகையா சொல்லுவோம்னால், காண முடியாத ஒரு உலகம், காண முடியாத ஒரு தேசம். நம்ம எல்லாரும் செத்தோன்ன நம்ம பரலோகம் போறோம் அப்படிங்கிறது ஏன் பேசுறோம்னா, நம்ம பரலோகத்துல தான் நம்முடைய அப்பா இருக்கிறார். அப்ப தேசம், அந்த தேசத்தை உருவாக்கினவர் தேவன். அதை எதற்காக உருவாக்கினார்னா,
அதை தனக்காக உருவாக்கினார். ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா இது நன்றாக விளங்கும். சங்கீதம் 115 15 16. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நல்லா கவனிச்சீங்களா? எல்லாரும் சேர்ந்து அந்த 16ஆம் வசனம் வாசிங்க. வானங்கள் கர்த்தருடைய. வானங்கள் யாருடையது? கர்த்தருடையது. அப்புறம் பூமியையோ யாருக்கு கொடுத்தார்? எல்லாரும் என்ன பாருங்க. வானம் யாருடையது? எல்லாரும் சொல்லணும். வானம் யாருடையது? பூமி யாருக்கு கொடுத்துட்டாரு? அல்லேலூயா. சோ அங்க அவர் ராஜா, இங்க இவர் ராஜா. அல்லேலூயா. அங்க அவர் ராஜா, அந்த ராஜா தன்னுடைய தேசத்தை ஆளுகை செய்கிறார். அதனாலதான் இயேசு வந்தோன்னு சொல்றாரு, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. there is no second word in heaven against the word of God. தேவனுடைய வார்த்தையை தவிர பரலோகத்தில் இரண்டாவது வார்த்தை கிடையாது. அவர் சொல்லுவதுதான் சட்டம், அவர் சொல்லுவதுதான் சத்தியம், அவர் சொல்லுவதுதான் அந்த தேசத்தில் நிறைவேறும். பரலோகம் அவருடைய உலகமாக இருக்கிறது. ஆனால் மனுபுத்திரருக்கு எதை கொடுத்தாரா? பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. He didn't give it to the animals. இந்த பூமியை அவர் விலங்குகளுக்கு கொடுக்கல, பறவைகளுக்கு கொடுக்கல, மீன்களுக்கு கொடுக்கல, நட்சத்திரங்களுக்கு கொடுக்கல. இந்த பூமியை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த தேசம் ஒரு காணப்படாத, காண முடியாத ஒரு உலகம். இந்த தேசம் காணக்கூடிய ஒரு உலகம். பைபிள் சொல்லுது, காணக்கூடியவைகள் கூட அழிந்து போகும், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. அப்ப அந்த உலகம் இதை விட பெரிய நல்ல உலகம். ஏன்னா that is an eternal kingdom. அது நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு என்ன? கொஞ்ச நாட்களிலே அழிந்து போகக்கூடிய நாடு. இங்கே அரசாங்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நாடு காணக்கூடிய நாடு, அது காண முடியாத ஒரு நாடு. எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? ரெண்டாவது, இந்த நாடு பிசிக்கல் வேர்ல்டு. இன்னொரு வகையை சொல்ல போவோமானா, நம்ம எல்லாரும் சரீரத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். விலங்குகள் சரீரத்தில் இருக்கும்போது பார்க்க முடியும். அதுல ஒரு பறவைகள் பார்க்க முடியும், மீன்களை பார்க்க முடியும். இது காணக்கூடிய உலகம், விசிபிள் வேர்ல்டு. அது இன்விசிபிள் வேர்ல்ட். அதை நாம் நம்முடைய சரீர கண்களால் பார்க்க முடியாது. அதனால இல்லையா ஆண்டவர் சொல்றாரு, காணாதவைகளோ நித்தியமானவைகள். காணக்கூடியவைகள் அழிந்து போகலாம், காணக்கூடாதவைகள் அவைகள். இன்னொரு சொல்றாரு, காண்கிறவைகள் எல்லாம் காணாதவைகளினாலே உருவாக்கப்பட்டது. அப்ப நீங்க பார்க்கிற இந்த உலகம் காணாத ஒரு உலகத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு உலகம். அல்லேலூயா. காணாத உலகத்திலே இருக்கிற தேவன் இந்த காண்கிற இந்த பூமியை உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆரிஜின் புரியுது? தொடக்கம் எல்லாம் புரியுதா? ஏன்னா தொடக்கம் புரிஞ்சாதான் இந்த பூமியில நீங்க இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பூமியில நான் ஏன் இருக்கிறேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் தனக்குன்னு ஒரு உலகத்தை உண்டாக்கி அங்கே தன்னுடைய தூதர்களை எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாரு. அங்கே அவர் ஆளுகை செய்கிறார். then he create another place. இன்னொரு உலகத்தை உருவாக்குறார். அந்த உலகம் பூமி. அங்கே தன்னுடைய சாயலிலே இருக்கிற இன்னொருவனை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை. இதை நீங்க நல்லா புரிய ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு தேவனுடைய பரிபூரண திட்டம் விளங்கும். சரி, இப்ப மனிதனை தேவன் அந்த ராஜ்யத்துல வைக்கிறார். என்ன நடக்கிறது? நல்லா கவனிங்க. இந்த ராஜ்யத்துல மனுபுத்திரர்கள் தான் ராஜாவா இருந்திருக்க வேண்டும். மனிதன் என்றால் என்ன? போன வாரத்தில் சொன்னேன். மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மனிதன்னா யாரு? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மனிதன்னா யாருன்னு தெரியும். Who is man? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். தேவனாகிய ஓகே. இப்ப இது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னா, மனிதனை எல்லாரும் என்ன பாருங்க, மனிதனை மண்ணுனால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதுகிறார். அந்த மனிதன் ஜீவாத்மாக மாறுகிறான். அப்ப மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் இவனுக்குள்ளே என்ன இருக்கிறது? தேவனுடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறார்னா you cannot see him.
அவருக்கு ஒரு காற்றை போல அவர் எப்படி இருக்கிறாரு? இன்விசிபிளா இருக்கிறாரு. நான் இப்ப நீங்க காத்த நான் ஊதுறேன், எத்தனை பேர் பாப்பீங்க? பாத்தீங்களா? ஏதாச்சும் பாத்தீங்க? இல்ல. காற்றினால் அசைவதை பார்க்கலாம், ஆனால் காற்றை என்ன பண்ண முடியல, நம்மளால பார்க்க முடியல. அதை போலதான் தேவன் அந்த ஜீவனை நமக்குள்ள ஊதுறாரு. தட் இஸ் கால்டு ஸ்பிரிட் மேன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மேன்? அப்ப ஸ்பிரிட் மேனை தேவன் மனிதனுக்குள்ளே அனுப்புகிறார். மனிதன் ஜீவாத்மாவாக மாறுகிறான். மண்ணினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை இங்கே நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்ப மனிதன் என்றால் எப்படி ஒரு அவனுக்கு ஒரு அந்த கிரியேச்சர், அந்த சிருஷ்டிப்பு, அந்த சிருஷ்டிப்பு எப்படி இருக்குன்னா, அந்த சிருஷ்டிப்பு ஒரு சரீரம் இருக்க வேண்டும். சரீரத்துக்குள்ளே ஒரு ஆவி மனிதன் வாழ வேண்டும். ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆத்மா வாழ வேண்டும். இந்த செட்டப்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் மனிதன். அல்லேலூயா. Once this person dies, இந்த மனிதன் திடீர்னு மரித்தறார், செத்துட்டான் அப்படின்னா இவனுடைய சரீரம் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிரும்? அழிஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடும். ஏன்னா இது மண்ணிலிருந்து வந்தது. எங்க போயிடுமா? மண்ணுக்கு திரும்பிடும். என்னவா மாறிடும்? மறுபடியும் காணாம போயிடும். நீங்க ஒரு சரீரத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க, வச்சதுக்கு அப்புறம் அது டிட்டோரியேட் ஆகி அந்த சரீரம் காணாமலே போயிருது. எவ்வளவு அழகான தோல் இருந்துச்சு, எவ்வளவு அழகான சதை இருந்துச்சு, என்ன ஜிம் பாடி எல்லாம் இருந்துச்சு, எங்க போச்சியா? எல்லாம் காணாம போச்சு. ஏன்னா மண்ணிலிருந்து வந்தது. அப்படியே விட்டீங்கன்னா செத்தோன்னா மண்ணோடு மண்ணாக மறைந்து விடும். யூ கேனாட் see it, பார்க்கவே முடியாது. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? ஆனால் இப்படி ஒரு மனுஷன் மரித்துட்டான்னா அவனுக்குள்ள ஊதினாரே அந்த உயிர், இன்னொரு வகையை சொல்ல போவோமானால் அந்த ஆவி மனிதன், அவன் என்ன பண்ணிடுறான்? இந்த பூமியிலே வாழக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறான். he cannot live. செத்தவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான கருத்து. நிறைய நேரம் நினைக்கிறாங்க செத்தவங்க இன்னும் உயிரோடு அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். அது அநேக புறமதத்தினர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியை யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனித சரீரத்திலே இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே உலாவ முடியும், வாழ முடியும். யார் யாரெல்லாம் மரித்தோன்னா அவங்க உள்ள இருந்து அவருடைய ஆன்மா வெளியில வந்துருச்சோ அது நித்தியமாய் வாழக்கூடியது. ஏன்னா யார் ஊதி இருக்கிறார்? அத தேவன். அவர் எப்படி இருக்கிறாரு? நித்தியமா இருக்கிறாரு. அவர் ஊதின அந்த மனிதன் அவன் ஜீவாத்மா, அவன் நித்தியமான மனிதன். சோ இந்த சரீரம் தான் செத்துரும், ஆனா அந்த மனுஷன் சாக மாட்டான். இப்ப அவன் என்ன பண்ணணும்? வேற எங்கேயாவது கொண்டு போகணும். he cannot live in the earth. ஏன்னா எர்த் யார் தான் வாழணும்? சத்தமா சொல்லுங்க, திரும்ப திரும்ப. மனுஷன் தான் வாழணும். மனுஷன் யாரு? எர்த் பாடி இருக்கணும், சரீரத்துக்குரிய ஒரு சரீர பாடி இருக்கணும், பாடிக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கணும், ஆவி மனிதன். அப்ப இப்ப இந்த எர்த் சரீரம் போயிருச்சுன்னா இந்த மனுஷனால வாழ முடியாது, இவன் வெளியில போயிடறான். அப்ப நான் பார்த்தனே பாஸ்டர், அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருந்தாங்களே. This is called a familiar spirit என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை நல்லா சொல்லுது, familiar spirit. familiarனா என்ன அப்படின்னா நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஆவி. இந்த உலகத்துல பிசாசுகள் இருக்கிறது. இயேசு பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். பிசாசுகள் இருக்கிறது என்பதை தேவன் அறிக்கையிட்டு இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். சில பேர் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் பைபிள் சேஸ் evil spirits are there. the evil spirits யாரு அப்படின்னா விழுந்து போன தூதர்கள். இந்த தூதர்கள் ஆவி மண்டலத்தில் வாழ்ந்தவர்கள், பரலோகத்தில் வாழ்ந்தவர்கள். அங்க அவங்களுக்கு சரீரம் கொடுக்கப்படல, நல்லா கவனிங்க. அதனால அவர்கள் பரலோகத்தில் வாழ முடிந்தது. பரலோகத்திலிருந்து அவர் தள்ளின பிறகு, பரலோகத்திலிருந்து அவர்கள் விழுந்து போன பிறகு அவர்களால் பரலோகத்திலே வாழ முடியல. பூமியில வாழலாம்னா அவங்களுக்கு என்ன இல்லை? சரீரம் இல்லை. சோ அவர்கள் சரீரத்தை தேடி அந்த பேய்களாக அலைந்து கொண்டிருக்கிறது தான் அந்த ஆத்துமாக்கள். they are not மனிதனுடைய ஆத்துமாக்கள் அல்ல, அவைகள் தூதர்களாக இருந்த ஆவிகள். இப்ப இந்த ஆவிகளை எப்படியாவது இந்த மனுஷனை ஏமாத்தி மனுஷனுக்குள்ள வாழணும். அதனாலதான் அது என்ன பண்ணுது? உன்னை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு, நல்ல கவனி, உன்னை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு. இப்ப எனக்கு பணம் மேல விருப்பமே இல்லை, பணத்து மேல நான் ஐ எம் நாட் அன் ஸ்லேவ் டு மணின்னா என்னகிட்ட அந்த பண ஆசை, அந்த ஆவி என்கிட்ட வாழ முடியாது. ஸோ அது யாரை தேடும்னா இன்னொரு பண ஆசையோடு இருக்கிற மனிதனை தேடும். பெண்கள் மேல இச்சையோட ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷனை இச்சையின் ஆவிகள் தேடும். யாராவது ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறான்னா அவனை கொலைவெறியின் ஆவி, தற்கொலையின் ஆவி தேடும்.
ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் டிப்ரெஸ்டா இருக்கிறானா தற்கொலை ஆவி அவனை தேடி போகும். ஏன்னா நல்லா கவனிங்க, அதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசு கேப் கொடுக்காதரா அப்படிங்கிறார். நீ ரொம்ப கோவப்பட்டே இருந்தீன்னா கொலைவெறியின் ஆவி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் பெருகிட்டே போகும். யூ ஆர் இன்வைட்டிங் த ஈவில் ஸ்பிரிட்ஸ் டு ரிசைட் இன் யூ. பைபிள் சொல்லுது, ஒரு ஆவியை அவன் அந்த சரீரத்தை விட்டு துரத்தும் போது அந்த வெளியில எல்லா இடங்களும் அலைந்து திரிகிறது. அலைந்து திரிந்து அது தங்குவதற்கு இடம் இல்லாமல் போகிறது. நிறைய பேர் சொல்றாங்க, அந்த பேய் புளிய மரத்துல தொங்கும், நல்லா தொங்கும், நம்ம போனோம்னா பிடிச்சுக்கும். அது உண்மை. ஆனா அது தொங்க முடியாது. ஏன் தொங்கிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை தொங்குதுன்னு ஏன் தொங்குது அப்படின்னு கேட்டா, எவனாவது ஒரு இளிச்சவாயன் வரமாட்டானான்னு தொங்குது. நம்ம போய் தங்குற மாதிரி ஒருத்தன் வரமாட்டானா? அதனாலதான் நல்லா கவனிங்க, பேய் யார் யாரெல்லாம் பயப்படுறானோ அவனுக்குள்ளதான் முதல்ல போகும். பெண்கள் நிறைய பேர் பேய் பிடிச்சு மாறிடுறாங்க, ஆண்களை காட்டிலும் அதிகம் நான் பார்த்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, தே ஆர் இமோஷனல் பீயிங், இமோஷனலா இருப்பாங்க. ஸோ நான் உண்மையா சொல்றேன், அநேக நடிகைகள், அநேக விபச்சாரிகள், இவர்களுக்குள்ளே எல்லாம் இச்சையின் பேய்கள் இருக்கின்றன. இவளை பார்த்தாலே, இந்த நடிகையை பார்த்தாலே நம்ம மனசு கெட்டு போயிடும். அப்படி அநேக நடிகைகள் இருக்கிறார்கள். ஏன்னா அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு இந்த யூடியூப், டிக்டாக் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் அநேக பெண்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இட் இஸ் ஆக்குபையிங் தேர் ஹார்ட். அதனால தான் அநேக வாலிப பசங்களோட ஓடி போயிருதுங்க. ஒரே பொண்ணுக்கு நிறைய ஆம்பளைங்களோட தொடர்பு வச்சு பணத்தை சம்பாதிக்குதுங்க. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? சொந்த மகளையே சொந்த தகப்பன் கெடுத்து விடுகிறான். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, the spirit of lust. இப்ப இந்த ஆவி, இச்சையின் ஆவி உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது. யார் இடம் கொடுக்குறானோ அவனுக்குள்ள போய் தங்கிருது. ஏன் தங்குதுன்னா, without body it cannot live in this world. அப்படிதான் போட்டிருக்கு. அந்த சரீரத்தில் இளைப்பாறுதல் தேடியும் அது காணாதபடியினாலே திரும்பவும் வந்து அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு சுத்தமா இருக்கிறதை கண்டு ஒரு யோசனை பண்ணுது, நான் ஒருத்தனா இருந்தனா துரத்திடுவான். தன்னை போலவே, நீங்க நல்லா அதை போய் வாசித்து பாருங்க, தன்னை போலவே பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அவனுக்குள்ளே குடியிருக்கும். ஏன் ஆவிகள் மனிதனுக்குள்ளே குடியிருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஏன்னா அந்த ஆவிகளுக்கு பூமியிலே லீகலா தங்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, லீகலா, சட்டப்பிரகாரமா, சட்டபூர்வமாக. சட்டபூர்வமா இந்த பூமியில யார் தங்க முடியாது? யார் தங்க முடியாது? ஆவி மனிதர்கள் அல்லது ஆவியா இருக்கிற எதுவும் தங்க முடியாது. சோ மனிதன் மரித்த உடனே, அவனுடைய ஆவி வெளியில வந்த உடனே, he must go to a place. நல்ல கவனிங்க, ஆவியாய் அவர்கள் எங்கே வாழ முடியுமோ அங்கதான் போகணும். ஆவியாய் வாழக்கூடிய உலகம் தான் எந்த உலகம்? ஆவினோட நம்ம சினிமா படத்தில் அப்படியே தலையை விரிச்சு போட்டு ஒரு வெள்ளை அப்படி நிற்குமே, அதே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு மனிதன், உள்ளான மனிதன், அந்த மனுஷன் போய் வாழுகிற இடம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னு பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா பரலோகத்தின் தேவன் தான் மனிதனை தன்னுடைய ஜீவ சுவாசத்தினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்ப அவன் அங்கதான் போகணும். பட் ஆனா இந்த பூமியில he rejected that God. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவருக்குள்ள இருந்து நாம வந்தோம், ஆனா நாம அவரை வேண்டான்னு சொல்லிட்டோம். we rejected him in the earth. இப்ப செத்தோன்ன மட்டும் உன்னை எப்படி அவர் உள்ள விடுவாரு? பிகாஸ் ஹெவன் யாருடைய பிளேஸ்? ஹெவன் யாருடைய பிளேஸ்? தேவனுடைய பிளேஸ். அப்ப தேவனுடைய பிளேஸ் நீ போய் அடையணும்னா இந்த பூமியில தேவனுடைய மகனாய் நீ வாழணும். அல்லேலூயா. தேவனுடைய மகனாய் மகளாய் வாழாத யாரும் தேவன் இருக்கிற இடத்துல போக முடியாது. சோ அப்ப அவங்க எல்லாம் எங்க போகணும்? இங்கேயும் வாழ முடியாது. 2 இடம் தான் உருவாக்கி இருக்கிறார். ஒன்னு என்னத்தை உண்டாக்குனாரு? வானத்தை உண்டாக்குனாரு, பரலோகத்தை உண்டாக்குனார், இன்னொன்று பூமியை உண்டாக்கிட்டார். சோ திஸ் ஸ்பிரிட்ஸ், disobedient spirits, rejecting God, தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்த வாழ்க்கையுள்ள இவர்களுடைய ஆவிகள் வெளியில வந்தோடனே அது பூமியிலே உலாவுவதில்லை, அவைகள் நரகத்துக்குள்ளே போகின்றன. நரகம் ஏன் அப்படின்னு கேட்டா, நரகம் தள்ளப்பட்ட தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு இடம். பைபிள்ல போட்டிருக்கு பாதாளம் என்று போட்டிருக்கு. இப்ப இந்த பாதாளத்தை தேவன் பிசாசுகளுக்காக,
தூதர்களா இருந்து விழுந்து போனவங்க எல்லாம் பிசாசுகள். அந்த பிசாசுகளுக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆனா இன்னும் காலம் வரல அவைகளை உள்ளே போட்டு முழுசுமா மூடுறதுக்கு. ஒரு குரூப் மட்டும்தான் அதுல இருக்கு. ஒரு குரூப் வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன் ஒரு குரூப் உள்ள இருக்குன்னா அது ரொம்ப மோசமானது. ஆண்டவர் ரொம்ப மோசமானதெல்லாம் உள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்கிறார். கொஞ்ச நாட்கள் இந்த பிசாசுகளா சுத்திக்கிட்டு இருக்கு. இவைகள் தான். இதுல ஒன்று தான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்னு சொல்றது. ஃபெமிலியர் ஸ்பிரிட் என்னன்னா, பூமியில நாம இருக்கும்போது நம்மளை பார்த்து பார்த்து நம்மள மாதிரியே பேச, நம்மள மாதிரியே சிரிக்க, நம்மள மாதிரியே கோவப்பட கற்று வைத்திருக்கிற ஒரு பொய்யின் ஆவி. இந்த பொய்யின் ஆவி என்ன பண்ணுதுன்னா, இட் ஆக்ட் லைக் மீ. எத்தனை பேர் மிமிக்ரி கேட்டிருக்கிறீங்க? மிமிக்ரி கேட்டிருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி பேச முடியும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி நடிக்க முடியும். இன்னைக்கு எம்ஜிஆர் செத்து போனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் போறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கலைஞர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு கலைஞர் அப்படியே வந்து அவர் மனு கொடுக்குறார் கலெக்டர்கிட்ட. எப்படி இருக்கும்? இவர்கள்லாம் நாடகத்தில் நடிக்கிறவர்கள். இவங்கெல்லாம் டூப்ஸ். ஒரே ஆள் மாதிரி இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் டூப்பா இருப்பாங்க. சதாம் ஹுசேன் காலத்தில் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே டைம்ல சதாம் ஹுசேன் 4-5 பேர் ஒன்னா நின்னாங்க ஒரே மாதிரி. அப்ப ஒரே மாதிரி பார்க்க முடியும், ஒரே மாதிரி ஆக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஆவி உங்களை ஏமாத்த வருகிறது. ஏன் தெரியுமா? நீ உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரன் மாதிரி வந்தா நீ ஏத்துக்க மாட்ட. அதனாலதான் மகளே அப்படின்னு அப்பா மாதிரி வந்து நிற்கும். அப்பா அது செத்து போயிட்டார் தானே, அப்பா வாங்கப்பான்னா வந்துடுவார். ஆனால் அப்பா கிடையாது, அது தப்பா வந்தது. புரிஞ்சுதா புரியலையா? அதனால தான் நான் சொல்கிறேன், செத்தவனுக்கு ஃபோட்டோ வச்சு மறுபடியும் மாலை போட்டு அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்காத, அதுக்குள்ளேருந்து ஒரு ஆவி வரும். நீ எதை விரும்புறியோ நல்லா கவனிங்க. உன் குணாதிசயம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட ஆவிகளாக இந்த விழுந்து போன தூதர்கள் உருமாறின்னு சொன்னா கேரக்டர்ல அதை போலவே நடித்து உன்னை ஏமாற்றி, அதான் பார்க்கணும். அன்னைக்கு ஏவாளை பாம்பு ஏமாற்றியது. அதே போல இன்னைக்கு அநேக மனிதர்களுக்குள்ள அம்மா மாறி, அப்பா மாறி, சத்து போன சகோதரி போல, தாத்தா போல விரும்பி நிறைய பேர் என்ன ஏங்குறாங்கன்னா, செத்து போனவங்க தங்க கனவுல வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கனவுல வந்து அது ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறாங்க. அப்பா இந்த வீட்டிலேயே தான் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த வீட்டில் அவர் நீ நினைச்சா கூட உலாவ முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது ரொம்ப அழகா. லாசரு கதையில நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்தவானாய் வாழ்ந்து கொண்டிருந்த லாசரு பிச்சைக்காரனா இந்த பூமியில இருக்கிறான், டைடு, மரிக்கிறான். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த தூதர்கள் வந்து அவனை அங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க. ஏயா செத்து இங்கே தானே இருந்தான், கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. நோ, சேம் டே. ஒரு நாள் கூட அவனை வச்சிருக்க மாட்டான். நாங்களாவது 2 நாள் இந்த பாடியை வச்சிருப்போம், சொந்தக்காரன்லாம் வரணும். ஆனால் நீ செத்த பிறகு ஒரு நாள் கூட அந்த பூமியில் இருக்க முடியாது, உடனே அவனை கூட்டு போயிடுவாங்க. தூதர்கள் வந்து அவனை பிதாவின் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். ஆனா அதே சமயத்தில் அங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். கண்ணை திறந்த போது பார்த்தா அவனை யாரும் கூட்டிட்டு போல, ஆட்டோமேட்டிக்காவே பாதாளத்துக்கு போயிட்டான். அடுத்த சீனே பாதாளம் தான். அங்கிருந்து அவன் பார்க்கிற போது ஆபிரகாமின் மடியிலே அவன் லாசருவை பார்க்கிறான், எரிந்து கொண்டிருக்கிறான். நான் வறண்டு போய் தண்ணீருக்கு ஏங்குகிறது. நல்லா கவனிங்க. உங்க சரீரத்துக்கு எப்படி தாகம் இருக்கோ உள்ளான மனுஷன்லையும் தாகம் இருக்கு. வெளியில இருக்கிற மனுஷன் எப்படி சாப்பிட முடியுமோ, உயிரோடு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் நீங்க என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். ஆண்டவர் சொல்றாரு, என் கையை பாரு, என் காலை பாரு. தோமாட்ட வந்து சொல்றாரு, ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காதப்பா. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஆவியாக இந்த பூமியில இல்ல, மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட அதே சரீரத்திலே எழுந்தார். அல்லேலூயா. லீகலி, மறுபடியும் சொல்லுங்க, சட்டபூர்வமா. சட்டபூர்வமா யார் இருக்க முடியும்? இயேசு இருக்க முடியும். ஏன்னா அவர் இப்ப என்ன சரீரத்தில் இருக்கிறாரு? மரித்து போன சரீரம் உயிரோட. சட்டபூர்வமா முகமது இருக்க முடியுமா? சொல்லுங்க. சட்டபூர்வமா முகமது இந்த பூமியில் இருக்கவே முடியாது. எலியா இருக்க முடியுமா? ஆபிரகாம் இருக்க முடியுமா? Nobody can stay in this world, in this earth except Jesus. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தான் இப்ப என்ன இருக்கு? சரீரம் இருக்கு. அதனாலதான் தோமா தொட்டு பார்க்கணும்னு அவர் கையை காமிச்சு சொல்றாரு, டே, ஒரு ஆவிக்கு நீ காண்கிறது போல இப்படிப்பட்ட மாம்சம் இருக்காதே, நீ பாடுறா அப்படிங்கிறார். சோ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, செத்து போன எல்லாருமே இந்த பூமியில இல்ல,
ஆனா இயேசு மட்டும்தான் உயிரோடு எழுந்தார், இயேசு மட்டும்தான் பூமியிலே உலாவினார். ஆனால் இயேசு இப்பொழுது அவர் பரலோகத்துக்குள்ளே போயிருக்கிறார். ஒரு அசைன்மெண்ட், இங்க ஒரு வேலை, ஒரு அசைன்மெண்ட், திரும்ப அந்த பூமிக்கு அவர் வருவார். ஏன்னா அவருக்கு லீகலா ரைட் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சரீர கான்செப்ட் புரியுது? புரிஞ்சிருச்சா? எத்தனை பேர் புரிஞ்சவங்கள கையை உயர்த்தி ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது புரியாம இந்த செய்தி முழுசும் புரியாது. புரிஞ்சிருச்சா? கேட்டுங்க. யாருக்காம் புரியல அப்படின்னாங்கன்னா திருப்பி சொல்லி கொடுங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம போக போறோம். கவனிங்க. இப்ப பூமி என்றால் யார் வாழுகிற இடம்? மனுபுத்திரர் வாழணும். ஆவியா இருக்கிற யாராவது வாழ முடியுமா? இப்ப என்னுடைய கேள்வி, கடவுள் அந்த தூதர்களை விட்டுருங்க, கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவர் இந்த பூமியில டைரக்டா கிரியை செய்ய முடியுமா? ஏன் முடியாது? கடவுள் எல்லாம் செய்ய முடியுமே, ஏன் முடியாது? காரணம், அவருடைய வார்த்தையை அவரே மீறுவது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அவரும் ஒரு சரீரத்தை தேடுகிறார். அல்லேலூயா. அவர் ஒரு சரீரத்தை தேடுறார். என்ன சரீரத்தில்? அதனாலதான் தேவன் ஆவியா இயேசு கிறிஸ்து போனோடனே உயிர் தெழுந்து போறார். போனோடனே எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தயவுசெய்து போயிடாதீங்க. நான் இல்லை, ஆனா எனக்கு பின்னாடி இன்னொருத்தரை நான் அனுப்ப போறேன். அவர் தேற்றரவாளன். அவர் வரும்போது அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அவர் எங்க இருப்பாரு? எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எங்க இருக்கிறார் அவரு? எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள இங்க இருக்கிறாரா? இங்க இருக்கிறாரா? இங்க இருக்கிறாரா? எங்க இருக்கிறாருப்பா? எங்கப்பா இங்கே இருக்கிறாரு? இங்க என்னப்பா இருக்கு? ஹார்ட்டுங்கிறது ஒரு மெஷின், பம்ப் பண்ற மெஷின். இங்கெல்லாம் அவர் இல்லை. இங்க இருக்காரோ? உனக்குள்ள ஃபுல்லாவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. You must be happy. அல்லேலூயா. உனக்குள்ள ஃபுல்லாவே இருக்கிறார். இன்னும் சொல்ல போறேன் பாருங்க. பேதுரு அப்படி திரும்பினாரு, அவருடைய நிழல் பட்டு ஒருத்தன் சோகமாயிட்டான். ஏன் அவருடைய நிழல் பட்டவன சோக மாட்டானா? அவருடைய நிழல் ஆவியானவரின் வல்லமையோடு கூட வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவனுடைய கைப்பட்டா சுகம் நடக்குது, அவருடைய வார்த்தை பேசினா சுகம் நடக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவருக்குள்ளே யார் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய ஆவி மனிதன் வாழுகிறது போல இவருக்குள்ளே ஆவியான தேவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. If an evil spirit can live in a man, the Holy Spirit also can live in a man. அல்லேலூயா. ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வாழ முடியுமானால், சாத்தியமானால், அதை விட அதிக சாத்தியம் கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வாழ்வது. அல்லேலூயா. சோ நீ கடவுளால் படைக்கப்பட்டு கடவுளால் உருவாக்கப்பட்ட உள்ளான மனிதனோடு இருக்கிறாய். இப்ப when you allow the Holy Spirit to come, he will come and dwell in you. உனக்குள்ள வந்து வாழ ஆரம்பிப்பார். எப்பொழுது நீ தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போது. ஏன்னா அவர் வெறும் ஆவியானவர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கே வாழுகிறார்? அவருடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிற சரீரங்களுக்குள்ளே அவர் வாழுகிறார். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழும்படி வந்திருக்கிறார். புரிஞ்சவங்க எல்லாம் நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்றது எல்லாமே அடிப்படை தான். இதை வச்சுதான் செய்தியை பில்டப் பண்ண போறேன். ஒவ்வொன்றும் அடிப்படை. மனுஷன் எப்படி வந்தான், மனுஷனுக்குள்ள இருப்பது என்ன, மனுஷன் ஏன் நீங்க பூமியில வாழ்றான், அவனுக்கு இருக்கிற அதிகாரங்கள். இப்ப நீங்க மனுஷன்னா யாரு? நீங்க தானே மனுஷங்க தானே. பக்கத்துல பார்த்து சொல்ல, நம்ம எல்லாம் மனுஷங்க தான், நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. எதற்கு நீ இடம் கொடுக்கிறாயோ அதற்கு நீ அடிமையாய் மாறுகிறாய். If you give yourself to the evil spirit, you will become a slave to that spirit. The spirit can control you, but when you allow yourself to the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்றவர் அல்ல, உனக்கு கண்ட்ரோலை கொடுக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற வித்தியாசம் விளங்குன்னு தெரியல. ஒரு அசுத்தாவி உனக்குள்ள வந்துச்சுன்னா அது தான் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளும். அது எப்படி இருக்குன்னா, ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரிகள் இருந்தாங்க பாத்தீங்களா? அவன் நினைச்சதெல்லாம் செய்வான், அவன் தான் சர்வாதிகாரி. அப்ப உனக்குள்ள சரீரத்துக்குள்ள நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தீன்னா அவன் சர்வாதிகாரி.
தான் நினைத்ததை எல்லாம் செய்வான். அவன் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதல்ல என வேதம் சொல்லுகிற திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். அவன் ஒன்றை அழிக்கிறதுக்கு, உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, உன் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் அழிக்கிறதுக்கு, உன் சரீரத்தை நாசப்படுத்துறதுக்கு, உன் எதிர்காலத்தை அழிக்கிறதுக்கு, அதுக்காக தான் அவன் வரான். அப்போ அவன் உள்ள தங்கினானா, நீ இடம் கொடுத்தீன்னா உன் வாழ்க்கையே நாசமாயிடும். ஆனால் when you allow the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரதுக்கு நீ இடம் கொடுத்தீன்னா என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? எங்கெல்லாம் நீ தவறான பாதைக்கு போறியோ அப்பெல்லாம் சொல்லி சொல்லி உன்னைய தேவ திட்டத்துக்கு ஏற்ற விதத்தில் உன்னை நடத்துவார். ஏன்னா அந்த ஆவியானவர் பரலோக தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் இல்லாம நீ எங்கேயும் ஊழியத்துக்கு போகாதன்னு சொன்னதுக்கு காரணம். அதனாலதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஒரு கடவுள், ஒரு தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுது. அல்லேலூயா. இன்னொன்று சொல்லவா உங்களுக்கு ரொம்ப புரியறதுக்கு? இதெல்லாம் இன்னும் டாபிக் ஆரம்பிக்கல, இன்னைக்கு செய்தி அப்படியே நிக்குது. பிசாசு நீங்க துரத்தும் போது ஏன் ஓடுது தெரியுமா? நீங்க துரத்துனா பிசாசு ஓடுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஏன்னா நீ இந்த பூமியில லீகலா இருக்கிற, சட்டபூர்வமா. அது சட்டபூர்வமா இல்லை இந்த பூமியில. அல்லேலூயா. ஒரு இடம் உனக்கு சொந்தம்னு டாக்குமெண்ட் சொல்லுதுன்னா அங்க யார் இருந்தாலும் அவனை துரத்தி விட உனக்கு அதிகாரம் இருக்கு. அப்படித்தானே? அப்ப இந்த பூமி யாருக்குரியது? எனக்குரியது. எத்தனை வருஷத்துக்கு? நீ சாகிற வரைக்கும் தான். மண்டையை போட்ட அவ்வளோதான், ஏரியா விட்டு காலி பண்ணி தான் ஆகணும். நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னா சாகிறதுக்கு முன்னாடி செஞ்சால் தான் உண்டு. நான் சொல்லவா? நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறது கூட நீ சாகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணால் தான் நல்லது. அல்லேலூயா. ஏன்னா இங்கே இருக்கும்போது தான் உனக்கு அந்த உரிமையே கொடுக்கப்படுது. praying to the Father. சரி, அது வேற டாபிக், நம்ம அப்படியே போவேனா, கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வருவோம். அப்போ ஆண்டவர் பூமியை யாருக்கு கொடுத்தார்? மனு புத்திரர். யார் அந்த மனு புத்திரர்? கையை உயர்த்தி காண்பீங்க. ஓகே, பூமியை மனு புத்திரர் கொடுத்தார். நமக்கு சரீரம் இருக்கு, உள்ள ஆவி இருக்கு. இப்போ நம்ம தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம வரோம், கர்த்தர் ஏன் இப்படி அவனை படைக்க வேண்டும், ஏன் அவனை படைச்சாரு, அவனை எப்படி படைச்சாரு அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மறுபடியும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பூமி என்ன பண்ணாரு? மனுபுத்திரர் கொடுத்தார். இப்ப நல்லா கவனிங்க, 26ஆம் வசனம் வாசிங்க. 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திர மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியை அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவார்கள். நல்லா கவனிங்க. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, அதையே பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பாருங்க. இப்ப ஆண்டவர் இப்படி மனுஷனை படைச்சிட்டாரு, மனுஷன் பூமியை கொடுத்துட்டார். ஆனா நடந்தது என்ன? மனுஷன் ஏமாந்துட்டான். யார்கிட்ட ஏமாந்துட்டான்? தன்னுடைய நாட்டை இன்னொரு எதிரிகிட்ட ஏமாந்துட்டான். பிசாசு கிட்ட ஏமாந்து கையில கொடுத்துட்டான். இப்ப பிசாசு இந்த தேசத்தை பிடிச்சுக்கிட்டான். பூமி என்கிற நாட்டை பிடித்து கொண்டான். அதுல அநேக நாடுகள் இருக்கிறது. தேசத்துக்குள்ள எப்படி மாநிலங்கள் இருக்கிறது, மாநிலங்களுக்குள்ள எப்படி ஸ்டேட்ஸ் இருக்கிறதோ அதே போல தேசங்கள் எல்லாம் இணைந்ததுதான் பூமி. அப்ப முழு பூமி அவன் பிடிச்சுக்கிட்டான். ஏன்னா ஆதாம் அப்பொழுது முழு பூமிக்கும் சொந்தக்காரனாக இருந்தார், முழு பூமிக்கு அதிகாரியாக இருந்தார். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்திருந்தார். இப்ப முழு அதிகாரத்தையும் பிசாசு ஏமாந்து ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படியாமல் தவறி போன போது, தேவனுக்கு அவன் தூரமாய் வந்தபோது அந்த அதிகாரத்தை பிசாசின் இடத்துல இழந்து விட்டான். தேவனை விட்டு தூரமா போறது எவ்வளவு டேஞ்சர் பார்த்து. ஆண்டவருக்குள்ள வாழ்றதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு கீழ்ப்படியாம நீ வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் யூ ஆர் கிவிங் ரூம் ஃபார் த டெவில். ஸோ இவன் விட்டோன்ன அவன் ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் அவனை கொலைகாரனா மாத்தினா, அவனை அநேக பெண்களை கல்யாணம் பண்றவனா மாத்தினா. சி, இந்த பாலிகாமி என்று சொல்வார்கள், அநேக பெண்களை திருமணம் செய்வது. தேவன் அப்படி உண்டாக்கல, ஒருவனுக்கு ஒருத்தின் தான் உண்டாக்குனார். இந்த பாலிகாமி அதுக்கப்புறம் 3ஆவது ஜெனரேஷன்ல வந்தீங்கன்னா, அந்த லாமேக்குன்னு ஒருத்தன் வரும்போது அவன் 2 பெண்களை திருமணம் செய்வான். இந்த இச்சையினால அது புறப்படுகிறது. கொலை வெறியின் கோபத்தினால அந்த ஆதாமுடைய பிள்ளைகள்
காயின் ஆபேல் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆபேலை காயின் கொலை செய்து விடுகிறான். ஒவ்வொன்னா கெட்டு போய் ஆதியாகம 6 அதிகாரம் வரத்துக்குள்ள பிசாசு பூமியை முழுசுமா ஆக்கிரமிச்சு எல்லாரையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டான். அப்பதான் நோவா காலத்துல தேவன் பூமியை அழிக்கிறார். ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும், நோவாவை மட்டும் காப்பாத்துறாரு. அவருக்குன்னு ஒரு மீதி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது கடந்த காரியங்கள்லாம் இருக்கு. அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த மனிதன் அதிகாரத்தை இழந்து போனான். பரலோகம் தேவனுடைய தேசம், அந்த தேசத்தில் அவர் ராஜாவா இருக்கிறார். இங்க பூமியில மனிதனை பார்க்கிறார். மனிதன் அடிமையாக மாறிவிட்டான். மனிதன் அடிமையா மாறிட்டான். இம்மீடியட்லி காட் கேவ் a plan. 1 அதிகாரத்தில் அவனை 2 அதிகாரத்தில் அவன் 3 அதிகாரத்தில் அவன் விழுந்து போன போது கர்த்தர் 15ஆம் வசனத்தில் சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும், சாத்தான் பாம்பின் உருவத்தில் வரும்போது அவனை பார்த்து சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன்னுடைய சந்ததிக்கும் அவளுடைய சந்ததிக்கும் நான் பகையை உண்டாக்க போகிறேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. யார் அவர்? யார் அவர்? இயேசு. இயேசு ஏன் பூமியிலே மனிதனாக வர வேண்டும்? தெய்வம் ஏன் பூமியிலே மனிதனாக வர வேண்டும்? டைரக்டா அட்டாக் பண்ணிருக்கலாமே. நோ, he cannot do it. He doesn't have the legal right. சட்டப்பூர்வமான அதிகாரம் ஆண்டவரிடத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு மனிதனிடத்திலிருந்து பிசாசுக்கு போயிருச்சு. இயேசு அதை ரெகக்னைஸ் பண்ணி சொல்றாரு, இவ்வுலகத்தின் அதிபதி அவன்தான், அவன் வருகிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகம் அவனுக்காக படைக்கப்பட்டது அல்ல. இந்த உலகம் உனக்காகவும் எனக்காகவும் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ வாழுகிற இந்த சென்னை பட்டணம் உனக்காகவும் எனக்காகவும் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் ராஜாக்களாய் வாழ வேண்டியது நீங்களும் நானும் தான். ஆனா அந்த அதிகாரம் இன்னைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கு. அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம். அல்லேலூயா. இப்ப இயேசு ஏன் பூமிக்கு வரார் தெரியுமா? he is entering into the kingdom. நல்லா கேளுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிங்டம், ராஜ்யம். ராஜ்யம் என்பது ராஜா வாழுகிற இடத்துக்கு பேர் தான் ராஜ்யம். அல்லேலூயா. சோழ சாம்ராஜ்யம், சேர சாம்ராஜ்யம் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா, சோழ அதிகாரம், சோழ ராஜாக்கள் எங்க இருந்தாங்களோ அது சோழ ராஜ்யம். அதே போல தேவ ராஜ்யம் எது? சத்தமா சொல்லுங்க, தேவ ராஜ்யம் எது? பரலோகம் தான். ஏன்னா அங்கதான் அவர் ஆளுகை செய்கிறார். பூமியை மனுபுத்திரர் கொடுத்திருக்கிறார். பூமி யாருடைய ராஜ்யம்? மனித ராஜ்யம். அல்லேலூயா. மனித ராஜ்யம் இப்ப பிசாசின் ராஜ்யமாய் மாறி இருக்கிறது. இந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? மனிதன் எப்படி படைக்கப்பட்டவன்னா, தன்னை போல படைக்கப்பட்டான். தேவனுடைய சாயல்ல. நான் ஒன்று சொல்லவா? ரொம்ப முக்கியமான வார்த்தை, எழுதிக்கலாம். என்னன்னா, தூதர்கள் கூட தேவ சாயல்ல படைக்கப்படல. இந்த உலகத்துல ஒரே ஒரு கிரியேஷனை மட்டும்தான் அவர் தன்னை மாதிரி படைச்சார்னா நீங்களும் நானும் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம் அவருடைய சாயலில் வாழுகிறவர்கள், அவருடைய சாயல்ல வாழ்றவங்க. இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன? இப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டம். இப்பதான் செய்திக்கு வரோம். அவருடைய பிளான் என்ன அப்படின்னா, இப்ப பரலோக ராஜ்யம், அங்க சகலமும் மகிழ்ச்சி, சகலமும் சந்தோஷம், சகலமும் ஐஸ்வர்யம், சகலத்திலும் தேவ திட்டம், அங்க ரொம்ப எல்லாமே சிறப்பா இருக்கு. இப்ப இங்க எல்லாமே நாசமா போச்சு. இப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? he want to extend his kingdom to earth. எல்லாரும் சொல்லுங்க, எக்ஸ்டெண்ட். அல்லேலூயா. எக்ஸ்டென்ஷன் தெரியுமா உங்களுக்கு? என்ன எக்ஸ்டென்ஷன்? அண்ணா நகர் விரிவாக்கம், அப்படிதானே? அப்ப பரலோகம் ஒரு விரிவாக்க பிளானுக்குள்ள வருது. எல்லாரும் நினைப்பாரு, நம்ம ஜனநாயகத்தில் வாழ்றோம். ஜனநாயகத்தில் காலனைசேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. காலனைசேஷன் அப்படின்னா என்னன்னா, தேசம் இன்னொரு தேசத்தை ஆக்கிரமிக்கும் போது அங்கே அவர்கள் குடியேற ஆரம்பிக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாமே அந்த தேசத்தை போலவே இருக்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இந்தியா அவர்களால் பிடிக்கப்பட்ட போது, பிரிட்டிஷ்காரர்களால், இந்தியாவில் டிரைவிங் லெஃப்ட் பிரிட்டிஷ்காரங்க மாதிரியே தான். நம்ம பேண்ட் சட்டை போட பழகணும். அதுக்கு முன்னாடி வேஷ்டி தானே கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்ப அதை போலவே பழகணும். இப்ப நம்ம பேசுற இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது. ஏன்னா நம்மை ஆளுகை செய்த அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய கலாச்சாரம், எல்லாம் சொல்லுங்க, அவர்களுடைய கலாச்சாரம் இங்கே வந்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம ஊர் தமிழ்நாட்டோட சேர்ந்து தான் இருக்கிறது பாண்டிச்சேரி, அப்படிதானே? பாண்டிச்சேரி பிரெஞ்சு காலனி என்று சொல்லுவார்கள். எத்தனை பேர் தெரியும்? பிரெஞ்சு காலனி. அங்கே பிறக்கிற பிள்ளைகளுக்கு பிரான்ஸுக்கு போறதுக்கு குடியுரிமை இருக்கு.
ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அந்த தேசம் இங்கே வந்து ஆளுகை செய்த போது ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அங்கே அவர்கள் குடியேறினார்கள். அங்கே வாழுகிறது, ஒருவேளை அவர்கள் பிரெஞ்சு தேசத்தில் இருக்க வேண்டியவர்களாக இருந்தாலும் இந்தியாவிலே அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இது ராஜ்யங்கள் தங்களை விரிவாக மாற்றிக்கொண்டே இருக்கும். ராஜ்யம் பெருகி கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் சண்டை போட்டு அந்த இடத்தை பிடிச்சு அந்த இடத்துல அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். ஓகேயா? ஆனா நம்ம பார்க்குற ஜனநாயகம் வளரவே முடியாது. இந்தியா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்தியா இப்படியே தான் இருக்கும். அதனுடைய டெரிட்டரி வளராது. சைனா திடீர்னு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதை என்ன சொல்றேன் தெரியுமா? அதுக்கு பேரு அவர்கள் என்ன பண்ணாங்க? வரம்பு மீறி, எல்லை மீறி வந்திருக்கிறார்கள். தட் இஸ் அகைன்ஸ்ட் லா. சட்டப்பூர்வமாக அது தவறு, போகக்கூடாது அவங்க. ஏன்னா சட்டத்தின்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் எல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லைக்குள்ள தான் அவர் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த எல்லையை விட்டு என்ன பண்ண முடியாது? இன்னொரு எல்லையில போய் இருந்தா யூஎன் சண்டைக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியும், ஈராக் ஒரு கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி குவைத் மேல படையெடுத்து குவைத்தை பிடித்தார்கள். யார் சண்டைக்கு வந்தா? அமெரிக்கா சண்டைக்கு வந்து இவங்களை காலி பண்ண வச்சு அவங்க தேசத்தை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. ஏன்னா அப்படி வருவது இல்லீகல் ஜனநாயகத்தில். ஆனால் ராஜரீகத்தில், ராஜ்யத்தில், கிங்டத்தில் எப்படின்னா கிங்டம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொரு ஏரியாவை பிடிச்சு தங்கள் ஏரியாவை மாற்றுவார்கள். அந்த ஏரியாவில் அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம், அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்திலே காணப்படும். அல்லேலூயா. அங்க பிரெஞ்சில் என்னென்ன இருக்கோ அது நேர பாண்டிச்சேரியில் இருக்க முடியும். தட் இஸ் கால்ட் காலனைசேஷன். இப்போ நீங்க கவனிக்கணும், பரலோகம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமுக்குள்ள போகுது. ஹலோ, பரலோகம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ல போகுது. எங்க போகுது தெரியுமா? அந்த பரலோகம் பூலோகத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் முத அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா, அதனுடைய தளபதியா இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைகிறார். உள்ளே வந்தோன்னு சொல்றாரு மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நான் இந்த பூமிக்கு ஏன் வந்தேன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார், நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக வந்தார். ரட்சிக்கிறதுக்காக வரல. நல்லா கவனிங்க. He came, எல்லாரும் பாருங்க, he came to restore us, to restore us back to the authority we had in Adam's life. ஆதாமலே வாழ்விலே என்ன அதிகாரம் இருந்ததோ, என்ன ஆசீர்வாதம் இருந்ததோ, தேவன் அவனை எப்படி படைத்தாரோ, அவன் எதையெல்லாம் இழந்து போனானோ அதை எல்லாம் திரும்ப கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். இயேசு வந்து ஒரு வழியைத்தான் உண்டாக்குனார். என்ன வழியை உண்டாக்குனார்னா, என் மூலமே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன முடியாது, வர முடியாது. என்னை இல்லாமல் ஒருத்தன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப இயேசு வந்தது எதுக்காக? பாவத்தில் வாழ்கிற மனிதன் அடிமைத்தனத்தினால அவன் வாழ்ந்த போது அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் மாற்றி அவன் இழந்து போன அதிகாரத்தை எல்லாம் அவன் கையில கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் மத்திய 28ஆம் அதிகாரம் போன வாரத்தில் நம்ம வாசித்தோம். அவர் மரித்து உயிரோடு எழும்பின பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ வானத்திலும் பூமியிலும், எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, சகல அதிகாரம். நல்ல கையை உயர்த்தி சகல அதிகாரம். பூமியில சகல அதிகாரம் படைத்தது யார்? யாரு? முத ஆதாம் மட்டும்தான் சகல அதிகாரம் படைச்சவனா இருந்தான். எல்லா அதிகாரமும் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. இயேசு திரும்ப வந்து மரித்து உயிரோடு எழும்பின பின்பு அவர் என்ன சொன்னாரு? கையை உயர்த்தி. கேட்கவே இல்லை எனக்கு. சகல அதிகாரமும் யார்கிட்ட போயிருச்சு? இப்ப இயேசு கிட்ட வந்துருச்சு. இப்ப நல்லா கவனிங்க, பிசாசுட்ட இப்ப என்ன இருக்கு? எல்லா அதிகாரத்தையும் இயேசு தன் கைகளிலே வாங்கி கொண்டார். கையை தட்டி நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நான் சொல்லவா, மரித்து 3 நாள் அவர் ஏன் உள்ள போனாரு பூமிக்கு, கீழே பாதாளத்துக்கு
போய் என்ன பண்ணார் தெரியுமா? டேய், பாவத்துக்கான பரிகாரமாக நான் முடித்துட்டேன், ரத்தத்தை நான் சிந்திட்டேன், இனிமே இந்த அதிகார சாவியை நீ வச்சுக்க முடியாது, அந்த சாவியை என் கையில் கூடுறான்னு சொல்லி சாத்தான்ட்ட பிடுங்கிக்கிட்டு மேலே வந்துட்டார். அல்லேலூயா. மேலே வந்தோடனே வெளிப்படுத்தல சொல்றாரு, இதோ திறக்க கூடாதபடி பூட்டவும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராகிய எல்லா சாவியை உடையவராய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Devil has no right. ஒரு அதிகாரம் கூட பிசாசுட்ட இல்லை. ஆமென். சகல அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட வந்துருச்சு. இப்ப இயேசு சொல்றாரு, அதே மத்தேயு 28 அதிகாரம், வாங்க 28 அதிகாரம், மத்தேயு 28 அதிகாரம் 18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருச்சு, என்கிட்ட வந்துருச்சு எல்லா அதிகாரமும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. யார் அந்த நீங்கள்? யார் அந்த நீங்கள்? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. யாருடைய சீஷர்கள்? இயேசுவின் சீஷர்கள். இன்னொரு வகையா சொல்ல போவோமா? நான் எல்லாரும் பாருங்க, இயேசு தேவனுடைய குமாரன், இப்ப மனித குமாரனா மாறி இருக்கிறாரு. இப்ப மனித குமாரனா மாறின இயேசு மனிதர்களுக்காக உயிரை கொடுத்து மறுபடியும் உயிரோடு எழுந்து சகல அதிகாரத்தை கையில வாங்கிட்டாரு. இப்ப he is giving this authority to the children. எந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு? யார் யாரெல்லாம்? யோவான் 1:12 அப்படி இதை அப்படியே வச்சுக்கிட்டு யோவான் 1:12 வாசிங்க. யோவான் வாசிங்க எல்லாரும். யோவான் 1:12 சத்தமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன கொடுத்தார்? எத்தனை பேர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்க? என்ன கொடுத்தார் உங்கள்கிட்ட? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னகிட்ட அதிகாரம் கொடுத்துட்டாரு. என்ன அதிகாரத்தை கொடுத்துட்டாரு? ஆளுகை செய்கிற அதிகாரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வானம் யாருக்கு சொந்தம்? வானம் தேவனுடையது, பூமியையோ மனுபுத்திரருக்கு. இயேசுக்கு என்ன அதிகாரம்? வானத்திலும் பூமியில் அதிகாரம். ஏன்? மனுஷகுமாரனாவும் அவர் இருக்கிறாரு, தேவகுமாரனாவும் இருக்கிறார். அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. இயேசுனா பூமிக்குரிய பெயர், கிறிஸ்து என்பது பரலோகத்துக்குரிய பெயர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தி அனாயிண்டட் ஒன். அப்ப இயேசு கிறிஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் மனிதனும் தேவனுமா இருக்கிறவர். அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவருக்கு வானத்திலும் பூமியில் அதிகாரம் இருக்கு. வானம் என்று சொல்லும்போது பரலோகத்திலும் பூலோகத்திலும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க புறப்பட்டு போய், அதை மார்க் எப்படி எழுதுறாருன்னா, நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. மத்தேயுல ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்க. இதோ எல்லாம் சொல்லுங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அல்லேலூயா. யார் உங்களோட இருக்கிறாரு? இயேசுனா யாரு? இயேசு யாரு? அதிகாரம் பெற்றவர். அவர் எங்க இருக்கிறாரு? என்னோட இருக்கிறாரு. இப்ப யாருக்கு அதிகாரம் வந்துருச்சு? இயேசு என்கிட்ட வந்துட்டாருன்னா அதிகாரம் யார்கிட்ட வந்துருச்சு? என்னகிட்ட வந்துருச்சு. இப்ப அதிகாரம் மட்டும் என்கிட்ட வரலங்க, அதிகாரம் மட்டும் வரல, எனக்கு வல்லமையும் வந்துருச்சு. ஏன்னா அவர் சொன்னார், நீ இந்த அதிகாரத்தை மட்டும் எடுத்துட்டு போகாத, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு அயோக்கிய பையன் தான் பிசாசு, அவனுக்கு நீ சில வேளையில உதட்டி ஓட்டணும்னா உனக்கு இன்னொன்று வேணும், உனக்கு வல்லமை வேணும். எங்க அதிகாரம் இருக்கோ அங்கதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் வரும். நீ என்னைக்கு அவருடைய பிள்ளையா மாறுறியோ அன்னைக்கு தான் அந்த அதிகாரம் வருகிறது. அந்த அதிகாரத்தோடு ஆவியானவர் வருகிறார், ஆவியானவருக்குள்ளே வல்லமை இருக்கிறது. Now you have both. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு அதிகாரமும் இருக்கு, வல்லமை இருக்கு. இப்ப சொல்லுங்க, பிசாசு உங்களுக்கு மேட்சா? உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பிசாசை கண்டு பயப்படுறீங்களே, கனவுல பார்த்தா பயப்படுறீங்க. அது கனவுலையே பார்க்க உங்களால முடியல, நேரில் பார்த்தா இன்னும் அவ்வளவுதான் டர்ரு. ஏன் பயப்படுறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏன் பயப்படுறீங்க?
அவன் இந்த பூமியில இருக்கிறதுக்கு லீகலா அவனுக்கு அதிக அருகதையே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அருகதையே இல்லை. பிசாசுக்கு பூமியில இருக்கிறதுக்கு அவன் சொல்லலாம், அந்த சரீரத்தில் நான் தான் இருக்கிறேன், 30 வருஷமா, நீ 30 வருஷமா இருக்கியோ 300 வருஷமா இருக்கியோ, உனக்கு உரிமை இருக்கா? ரைட்டே இல்லை. ஹவு கேன் யூ ஸ்டே? நல்லா கவனிங்க, அதிகாரம் பெற்றவர்கள்லாம் நீங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு வந்து செய்தி ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். அல்லேலூயா. ஸ்டார்டிங் பாயிண்டே வரல இன்னும். ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் சொல்லித்தரேன். ஆண்டவர் இப்போ உங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஆதாமை எப்படி வச்சிருந்தாரோ அதே நிலைமைக்கு வந்தார். கடைசி ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சார். ஆதாம் எதையெல்லாம் இழந்தான்? அதிகாரத்தை இழந்தான். ஆதாம் பரலோகத்தை இழந்தானா? சொல்லுங்க. அப்ப எல்லாரும் என்ன பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க பரலோகத்துக்கு போறதுக்காக படைக்கப்பட்டவங்க. ஆதாம் பரலோகத்தை இழக்கவில்லை, பரலோகம் அவனுக்காக படைக்கப்படவே இல்லை. அப்ப செத்து நாங்க எங்க தான் போவோம்? செத்து நல்லா கவனிங்க, கொஞ்ச நாளைக்கு அங்க இருப்பீங்க, இளைப்பாறுதல்ல இருப்பீங்க. ஆனா மறுபடியும் இங்க தான் வருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து அவரோட ஆளுகை செய்வார்கள். எங்க தெரியுமா? பரலோகத்தில் அல்ல, இந்த பூமியில். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, சிஎம், பிஎம் எல்லாம் உட்காரணும், ஆளுக நம்ம தான் செய்ய போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது பரலோகம் கொடுக்கிற அதிகாரம். தேவன் மனிதனை படைக்கும் போது என்ன அதிகாரத்தில் படைச்சாரோ அதே அதிகாரத்தில் வாழும்படி படைக்கப்பட்டவர்கள் நாம். அல்லேலூயா. நாம் மரித்த பின்பு கொஞ்ச காலம் இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறோம். we are going for a rest. இப்போ உதாரணமா சீஃப் மினிஸ்டர் அப்பப்போ கொடநாடு போனாங்க, அங்கேயே இருந்தாங்க, திருப்பி வந்தாங்கல்ல. நம்ம இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டர் கூட திடீர்னு கொடைக்கானல் போனார், இவர் திருப்பி வந்தார்ல, மறுபடியும் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தார்ல சீட்டில். நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், இவங்கெல்லாம் ரெஸ்ட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. இயேசு மறுபடியும் ஒரு நாள் வருவார். பைபிள் சொல்லுது, அவர் 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார். ஏன் அவர் 1000 பரிசுத்தவான்களை கூட்டிட்டு வரணும்? அப்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஏன் 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 ஏன்னா நல்லா கவனிங்க, வெறும் ஆவி மனிதனா இருந்தீனா பூமியில உனக்கு உரிமையே இல்லை. அதனால தான் செத்து போன சரீரம், அழுகி போய் காணாமல் போன சரீரம் மீண்டுமாய் மண்ணிலிருந்து, தண்ணீரிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து அந்த சரீரம் எழும்பும். அல்லேலூயா. Now you will come and possess your body. எப்படி பாஸ்டர் இதெல்லாம் நடக்கும்? எசேக்கியேல்ல பாக்குறீங்களா, எலும்பெல்லாம் கூண்டுச்சுன்னு. ஆண் எலும்பு பெண் எலும்பு தனித்தனியாக சேர்ந்துக்குச்சு. மூக்கு எங்க இருக்கணுமோ கரெக்டா போய் அந்த எலும்பு உட்காந்துச்சுல்ல, கையெலும்பு ஒன்னா சேர்ந்துச்சுல்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன போது கைகளெல்லாம் எலும்புகளெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு, காலுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சாது இல்லையே. திரளாய் கடந்த எலும்புகள் அதின் எலும்புகளோடு அது சேர்ந்துச்சு, நரம்புகள் உருவானுச்சு, சதைகள் உருவானுச்சு. This is going to happen again. அல்லேலூயா. And now இப்ப நீ வந்து இப்படி இருக்கிற, அப்ப எப்படி இருப்பன்னா உயிர் தெழுந்துட்டில, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருப்ப. அல்லேலூயா. நீ நினைச்சா எங்க வேணா டிராவல் பண்ணலாம் ஈஸியா, ஃப்ளைட் ஏறலன்னு கவலைப்படாதீங்க. பிலிப்பு போனாரா இல்லையா? பிலிப்பு திடீர்னு ஒரு இடத்துல தோன்றினார், இன்னொரு இடத்துல காணப்பட்டார். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அதே மாதிரி ஒரு நாள் நீ இங்கிருந்து அப்படியே ஆஸ்திரேலியா போகணும்னா டக்குன்னு மறைவ, டக்குன்னு அங்க போயிடுவ. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆமேன். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பு கிடைக்கும்? சாகணும். எல்லாருக்கும் பரலோகம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? பரலோகத்துக்காக நீ போறதுக்காக படைக்கப்படல. ராப்சரு இயேசு வந்தா நீ அழைச்சிட்டு போயிடணும், ஆடி பாடணும், அங்க அதுக்காக நீ படைக்கவே படலையே. இந்த பூமியில வாழ்வதற்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கிற. அதனாலதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பரலோகத்தை சுதந்தரிப்பார்கள். என்ன சொன்னார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் அவரோடு ஆளுகை செய்வார்கள். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ரூலிங் நம்ம கையில வருது, நம்ம ஆளுகை செய்ய போறோம்.
அதுக்காக நம்ம மரித்த பின்பு நம்ம மறுபடியும் இந்த பூமியில் வந்து அப்போ இந்த பூமியில் எவன்லாம் இருக்கானா போட்டு தள்ளிட்டு அங்கே தான் நம்ம ஆட்சியில் உட்கார போகிறோம். அல்லேலூயா. கானான் தேசத்தில் எதிரிகள் இருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், அந்த எதிரிகள் இருக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். எப்பா கொடுத்துட்டீங்களா? அவன் ஏற்கனவே 4 பேர் இருக்கிறானே, அவன் இருந்தா என்ன, படைச்சவன் நான், பில்டிங் என்னுட்டு, நான் உன்ட்ட கொடுக்குறேன்டா, போய் சுதந்திரிச்சுக்கடா அப்படின்னு சொல்லி யோசுவா போய் சுதந்திரித்து கொண்டான். அல்லேலூயா. இந்த பூமி அவருடையது, அவரால் படைக்கப்பட்டது. அவர் யாருக்கு கொடுக்குறாரோ அவங்க தான் அதை ஆளுகை செய்ய முடியும். அவர் அதை ஆதாம் ஆகிய மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆதாம் மூலமாய் கிறிஸ்துவினாலே இழந்த அதிகாரத்தை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு அதிகார கட்டிலே உட்கார போகிறோம். இப்ப அதிகாரம் இருக்கா? எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமென். மீதி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அந்த பாயிண்ட் தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். வண்டர்ஃபுல் பாயிண்ட். ஓ மை காட், சூப்பரான பாயிண்ட். இன்னைக்கு இது அளவு போதும். அடுத்த வாரம் வாங்க, யூ வில் நோ. அடுத்த வாரம் நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன மெட்டீரியல்னால படைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. இது என்ன மெட்டீரியலில் படைக்கப்பட்டது, இது என்ன மெட்டீரியலில் படைக்கப்பட்டது, அதே மாதிரி நீ என்ன மெட்டீரியலில் படைக்கப்பட்டிருக்கிறங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? ஆமென். அடுத்த வாரம் வாங்க. அப்படியே எந்திரிச்சு நிற்கலாமா? அப்படியே கைகளை உயர்த்தி, தேவனுடைய ஆளுகை அதற்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆளுகை செய்ய முடியும். You are created for ruling, not to be a slave. நீ அடிமையாய் வாழ படைக்கப்பட்டவன் அல்ல, நீ அதிகாரமுடையவனாய் படைக்கப்பட்டவன். நீ ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்டவன். உன் பிஸ்னஸ் உன்னுடைய ஆளுகையில் இருக்கணும். உன் குடும்பம் உன் ஆளுகையில் இருக்கணும். ஏதாவது ஆளுகை விட்டு வெளியில போகுதா, அதை கட்டுப்படுத்த அதிகாரம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனே, எங்கெங்கெல்லாம் இவங்க வெக்கப்பட்டு நின்னாங்களோ அங்கெல்லாம் இவங்களை ஆளுகை செய்யறவங்கள மாத்திருங்கப்பா. தங்கள் அதிகாரத்தை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்க. கரங்களில் என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமென். ஏதோ சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியுமாவான். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை பெருக பண்ணுவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி. எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி. Thank you Jesus. Praise the Lord. So God bless you.